எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங்லேருந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பையன் வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து தொட்டியில் இருக்கும்போதே பால் கொடுத்துட்டா சமத்தா குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்கிறதுக்காக வந்து மாவும் வந்து பிணைஞ்சி வச்சுட்டேன். ஏன்னா வந்து இப்போ பிணைஞ்சி வச்சோம் அப்படின்னா தான் ஒரு 8 மணிக்கு சுடும்போது சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போவே பிணைஞ்சி வச்சுக்கிறேன். பாதி பிணைஞ்சிட்டு இருக்கும்போதே அவனையும் வந்து கீழே எடுத்து விட்டுட்டேன். 2 பேருமே வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த பக்கம் வந்து சப்பாத்தியும் பிணைஞ்சி வச்சுட்டு பார்த்தா அந்த சைடு 2 பேருமே வந்து விளையாண்டுருந்தாங்க. டோர்கிட்ட வந்து விளையாண்டுருந்தாங்க. பால் ஒன்று பல நீளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லைட் எரியிற மாதிரி தூக்கி வீசினா அந்த பாலை வந்து தூக்கி வீசிட்டு 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலை. அதனால் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து டீ வச்சுக்கிட்டேன். டீ வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தா சோஃபா வந்து இந்த சைடு இழுத்து போட்டு விளையாண்டுருந்தாங்க. 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சி விளையாண்டுருந்தாங்க. சோஃபா வந்து எப்பயுமே வந்து கார்னரில் தான் போட்டிருப்பேன். நடுவில் போட்டேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து இடம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கார்னரில் தான் போட்டிருப்பேன். சரி கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். காலையில் சீக்கிரமாகவே துவைச்சி போட்டுட்டேன். அதனால் வந்து சாயங்காலம் வந்து கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பையனை வந்து பக்கத்து வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தேன். ஏன்னா துணி எடுத்துகிட்டு வர வரைக்கும் கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. சரி அதுக்குள்ளே வந்து நாமளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் வந்து பற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பற்றிட்டு இருந்தாங்க. அவன் அழுதுகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பையனை பக்கத்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்ததும் அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள் குருமா தான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து சப்பாத்திக்கு வந்து வெஜிடபிள் குருமா, தக்காளி தொக்கு அது மட்டும்தான் பண்ணுவேன். வேறு எதுவுமே வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல. இப்போ வந்து புதுசாக வந்து வெஜிடபிள் குருமா பழகியிருக்கிறனால சீக்கிரமாக நம்ம குக்கரில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து கிரேவி செய்கிற வரைக்கும் கட்டரில் 2 பேர் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டரில் தான் விட்டுருந்தேன். அப்போ தான் வந்து நம்ம கிச்சன்லேருந்து பார்க்கும்போது நேராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயமெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும்தான் போட்டிருந்தேன். பெரிய சைஸ் தக்காளி போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு முதல்லையே வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கிட்டேன். கடைசியில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகா பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். கடைசியாக வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டேன். 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரங்க வந்ததும் பார்த்துட்டு என் பையன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து எடுக்க சொல்லி ஒரே ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு புரோட்டா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுதான் கேட்டிருந்தேன், ஒரு புரோட்டா மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொன்னாருன்னா கோதுமையிலேயே வந்து புரோட்டா மாதிரி ட்ரை பண்ணுவோம், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சப்பாத்தி மாதிரி தான், ஆனால் வந்து கத்தியில் வந்து ஸ்லைஸ் பண்ணி புரோட்டாவுக்கு நம்ம எந்த மாதிரி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அழுத்தி போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி நான் ஏதாவது ரேராக கேட்டேன் அப்படின்னா சரி நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேடாகவே பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு 4 சப்பாத்தி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட போயிட்டாங்க. நான் வந்து நார்மல் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் டைமே வந்து
வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சதுனால ஓரளவுக்கு வந்து ப்ளஃபியாக வந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு சப்பாத்தி சாப்பிடும்போது. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான். கூடவே வந்து ஒரு சப்பாத்தி கொடுத்து பார்த்தா சாப்பிடல. அவனுக்கு வந்து நல்ல பசி. அதனால் வந்து சீக்கிரமாக வந்து சப்பாத்தி சுட்டுட்டு அவனுக்கும் வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். சப்பாத்தி சுட்ட கல்லே வந்து தோசை சுட்டோம் அப்படின்னா வராது. அதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்பு, இந்த மாதிரி தோசை கல்லில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணியெல்லாம் வந்து வற்றினதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா தோசை வந்து கீழே ஒட்டாமல் வரும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணனால கொஞ்சம் லைட்டாக ஒட்டி வந்துச்சு. இதே வந்து நீங்கள் இரும்பு கரண்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் 2 தோசை சுட்டு பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஊட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போதே வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு தான் சாப்பிட்ருந்தேன். என்னை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க, எப்போயுமே ஒட்டுக்கா உட்காந்தானு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.